என்னடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்ச பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. மில்லியன் ஸ்டுடியோவோட ப்ரொடக்ஷன்ஸ்ல குகன் சின்னியப்பன் அவங்களோட இயக்கத்துல உருவாகி வெளியாயிருக்க படம் தான் வெப்பன். இந்த படத்துல வந்து ஜிப்ரான் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. வசந்த் ரவி மற்றும் சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம பார்ப்போம். வெப்பன் அப்படின்ற பட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துல ஃபுல்லுமா வெப்பன்ஸ் வச்சு அந்த இங்கிலீஷ் படத்துக்கு நிகரா இந்த தமிழ் படம் இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வசந்த் ரவி மற்றும் சத்யராஜ் அவர்கள் வந்து முக்கியமான வேடத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்களம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இயற்கை பிரதேசம், அதாவது ஒரு மலைப்பகுதியில வந்து எடுத்த மாதிரியான ஒரு டீம்ல வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சத்யராஜ் அவர்கள் வந்து ஃபுல்லா கட் அண்ட் ரைட் ஆபீசர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுல் கெட்டப்ல, அவங்களுக்குலாம் ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட நம்ப முடியாது. இன்னுமே வந்து அந்த கட்டப்பாலை எப்படி இருந்தாரு அதே மாதிரிதான் இந்த இதுலயும் அவ்வளவு போல்டா சூப்பரா வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு காட்டுக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலுக்கு வந்து தீவிரவாதம் சம்பந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு டீம், அதாவது போலீஸ் ஸ்குவாட், இவங்களுக்கு எல்லாம் வந்து பல சந்தேகங்கள் வந்திருக்கும். சோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ள போய் தேடலுக்கு போவாங்க. தேடலுக்கு போறதுல ஒரு ட்விஸ்டான பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஏன்னா அந்த காடு வந்து ஒரு நார்மலான காடு இல்ல, ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு. ஸோ அவங்க வந்து எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்க போய் தேடி பார்க்கும்போது கிடைக்கிறதா வசந்த் ரவி அவர்கள் வந்து கிடைப்பாங்க, ஹீரோ. இவங்க வந்து கிடைச்ச பிறகு நான் இந்த இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த தாக்குதல்ல, நான் எனக்கு இந்த இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க பார்ப்பாங்க. பட் இந்த டீம்ல இருக்கவங்க வந்து நம்ப மாட்டாங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து அவங்க மூலியமா வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த போர்லாம் நடத்துவாங்கல்ல, இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சு. அந்த வெப்பன்ஸ் வந்து எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். பட் அதர்வைஸ் பார்த்தோம்னா இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் படத்துக்கு நிகரான ஒரு தமிழ் படம் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதனால அந்த வெப்பன்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் நடக்கும். திடீர்னு வந்து இந்த தீ பறக்கிறதுனாலும் சரி, இந்த துப்பாக்கி சூடுனாலும் சரி, பல விஷயங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து நடக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு ரோலை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களும் இந்த ஹீரோவும் வந்து எந்த தப்பும் பண்ணல. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதாவது சத்யராஜ் அவர்கள் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த கதைக்களம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோட லாஸ்ட் கதைக்களம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஃபைட்லாம் நடக்கும். அந்த ஃபைட் மூலியமா வந்து பல இன்சிடென்ட் வந்து நடக்கும். எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிரூபிக்க பார்ப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவா சத்யராஜ் அவர்களை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட வந்து முழு கரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை மூவியை வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மூவிஸை தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும் இது வந்து எந்த மாதிரியான மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம சொல்லிட்டோம் இது ஃபைட்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு டோட்டலாக 5க்கு ஒரு 3 மார்க்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இன்னைக்கான மூவி ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த மூவில உங்கள்கிட்ட வந்து மீட் பண்றேன். டாடா, பை பாய்.